ஏங்க, நான் இன்னைக்கு திமுகவோட சாதனை ஆட்சியில் இன்னொரு சாட்சியை கொண்டு வந்திருக்கேங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். அமைச்சர் சக்கரபாணி 14 கோடி செலவுல ஒட்டஞ்சத்திரம் நகரத்துக்குள்ள எஸ்கலேட்டர் போட்டிருக்காரு. இந்த எஸ்கலேட்டர் நடுவில் வேலை செய்யாம போச்சு. மறுபடியும் வேலை செய்யுதுன்னு திமுக ஐடிவிங் போய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மார்ச் 31ங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு மார்ச் 31. இந்த எஸ்கலேட்டர் வேலை செய்தான்னு பாருங்க. பாருங்க, எஸ்கலேட்டர் வேலையை செய்யல. நான் நடந்து போயிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. நடந்து போயிட்டு இருக்கு. இந்த எஸ்கலேட்டர் வேலை செய்யல, இதுவும் வேலை செய்யலீங்களா? அது போக இது இந்த பகுதிக்கு தேவையா? இப்ப நான் ரோட கிராஸ் பண்றதுக்காக தானே இவர் இது பண்ணிருக்கிறாரு. ரோட கிராஸ் பண்றதுக்கு இங்கதான் வந்து ஜீப்ரா கிராசிங் இருக்கு. அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோட கிராஸ் பண்ணவே முடியல. அதனாலதான் இந்த எஸ்கலேட்டரை வந்து 14 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறதா அமைச்சர் தரப்புல சொல்றாங்க. இங்க வாங்க, ரோட நான் எப்படி கிராஸ் பண்றேன். இதான் ஜீப்ரா கிராசிங். இப்படி ஜீப்ரா கிராசிங்ல போய் கிராஸ் பண்றதை விட்டுட்டு இதுக்கு எதுக்குங்க அமைச்சர் சக்கரபாணி 14 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு? இதனால இந்த பகுதிக்கு என்ன பிரயோஜனம்? திமுகக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அறிவாளிகளே, இது எதுக்காக இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க, பார்த்துட்டீங்களா? முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க. ஓடாத எஸ்கலேட்டருக்கு 14 கோடி ரூபாய். நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பாலத்துக்கு பார்த்தோம் 16 கோடி ரூபாய். இந்த எஸ்கலேட்டருக்கு 14 கோடி ரூபாய். அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அவர் சொன்ன மாதிரி ஜீப்ரா கிராசிங் பக்கத்துலேயே இருக்குது. சரி, அதுக்கு சேஃப்டியாக மக்கள் போகணுன்றதுக்காக இரும்பு படிக்கட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. எஸ்கலேட்டர் போட்டு அந்த மிஷினை எங்கன்னா தூக்கி நோட்டிருப்பாங்க போல். எஸ்கலேட்டர் ஓட மாட்டேங்குதான். அந்த ஓடாத எஸ்கலேட்டருக்கு 14 கோடி ரூபாயா? பார்த்துக்கோங்க. அதாவது எப்படிலாம் ஊழல் பண்ணணுன்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்கிட்ட மட்டும்தாங்க கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டாக ஊழல் பண்ணுறதெல்லாம் அவங்களால மட்டும்தான் முடியும். நம்மளால் இதை மாதிரி ஊழலை எவ்வளோ வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமோ அவ்வளோ வெளிச்சம் போட்டு நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். திமுகவோட 5 ஆண்டு சாதனை ஆட்சியில் இந்த ஓடாத எஸ்கலேட்டர் ஒரு பெரிய சாட்சிங்க.